மேஷ ராசிக்காரங்க பேராசைப்படாதவங்க, இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க கிட்ட அந்த விஷயத்த கற்றுக்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு. ரிஷப ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையோ ஒரு சண்டையோ பெருசாக வளர்க்க நினைக்க மாட்டாங்க. அதை எப்படி சுமூகமாக சண்டை சச்சரவு இல்லாமல் முடிக்கலாம் அப்படின்றத யோசிக்கக்கூடிய தன்மை உடையவங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த ஒரே கோணத்தில் பார்க்காம 2-3 கோணத்தில் ஒரு விஷயத்தை யோசித்து அதிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு ஆளை அவதூறு பேச மாட்டாங்க. கடக ராசிக்காரங்க அன்பானவங்க, சென்டிமெண்ட்டானவங்க, ஃபேமிலியோடைய எல்லாரு மீதையுமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சிம்ம ராசிக்காரங்க ஒருவரை ஏற்றத்தாழ்வுடன் பார்க்க மாட்டாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லா பற்றியுமே சமமாக பார்ப்பாங்க. எல்லா பற்றியுமே சமத்துவமாக நடத்துறது சிம்ம ராசிக்காரங்க தான். கன்னி ராசிக்காரங்க ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய ரிஸ்கை பற்றி கூட கவலைப்படாமல் ஒருத்தவங்களுக்கு இறங்கி உதவி செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரொம்பவும் நடுநிலையாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. விருச்சிக ராசி அடுத்தவங்க உழைப்பை வீணடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நாமளும் முன்னேறுவோம், அடுத்தவங்களும் முன்னேறுவோம் அந்த எண்ணம் உடையவங்க விருச்சிக ராசிக்காரங்க. தனுஷ் ராசிக்காரங்க கூட இருக்கவங்க மேலே அன்பாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை எடுத்து பார்க்கக்கூடிய குணங்கள் இருக்கும் தனுஷ ராசிக்காரங்களுக்கு. வீட்டை நல்லா கவனிச்சுப்பாங்க. அடுத்து மகரம் கும்பம் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நல்ல குணங்கள் தான் இருக்கும். அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது, இவங்க வேலையே எப்போ பார்த்தாலும் அப்படி தான். அவங்களுக்காக அவங்க வாழ்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது, அதனால பெரிய லாபமின்மை எதுவுமே எதிர்பார்க்காம உழைக்கிறது மகரமும் கும்பமும் 2த்துக்குமே இந்த ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. மீனராசி உண்மையான நண்பர்கள். நண்பருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளும் செய்வாங்க. தான் சுயநலத்துக்காக அடுத்தவங்கள துன்புறுத்தணுன்ற எண்ணங்களே அவங்களுக்கு இருக்காது. இப்போ நான் சொன்னது எல்லாமே 12 ராசிக்குரிய பொதுவான நல்ல குணங்கள். அடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்குரிய தீய குணங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம்.